முகுந்தன் முரளி. ஏவி ஐயா கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. மக்கரிஷி ஆராய்ச்சி அறிவர்க்கம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா பன்முக காதலன் ஜோதிட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஷெல்வி தாமோதரன் விண்ணாளும் கோள்கள் ஐயா ஐயா அப்படியே கொஞ்சம் நிக்கிறவங்கள உட்காருங்கய்யா. கொஞ்சம் நிக்கிறவங்கள கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ். நிக்கிறவங்கள உட்காருங்க. ஷெல்வி தாமு ஐயாவுடைய ஏவி ப்ளே. மக்கரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா பன்முக காதலன் ஜோதிட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஷெல்வி தாமோதரன் விண்ணாளும் கோள்களின் விந்தைதனை அறிந்தவர், படைக்கும் பிரம்மனின் எழுத்தை நாவினில் கொண்டவர், காக்கும் விஷ்ணுவாய் துயர் தீர்க்க வந்தவர், படிக்கும் சிவனின் ஞானக்கண் திறப்பவர், ஆதிசக்தி பார்வதியாய் அருளாட்சி செய்பவர், கலைமகள் சரஸ்வதியின் வாக்கு செல்வம் மிக்கவர், பிரபஞ்ச சக்தியின் பேரொளியை ஈர்ப்பவர், நவரசங்கள் ததும்பும் நல்வாழ்வு தருபவர், நவங்களை நல்வழியில் திருப்புபவர், வானில் துருவ நட்சத்திரமாய் நின்றவர், துயரம் துடைக்கும் சூப்பர் ஸ்டார் தாமு ஷெல்வி, மறைபொருள் ரகசியம் மனக்கண்ணால் காண்பவர், மாபெரும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஆள்பவர், சிவன் சக்தி இணைந்த பேரருள் கொண்டவர், சகல தெய்வங்களின் ஆசி பெற்ற ஞான செல்வி உயர் திரு டாக்டர் ஷெல்வி தாமோதரன், விதிப்பயன் மாற்றும் விவேகம் கொண்டவர், விண்ணுலக ரகசியம் மண்ணுலகில் பகிர்பவர், அன்பால் உலகை அரவணைக்கும் தாயவர், அறிவால் ஜோதிட சுடர் ஷெல்வி தாமு, வான்புகழ் கொண்ட வான்மண்டல நாயகன், விதிவரைந்த கோடுகளை மதியால் வெல்லும் மாவீர் காதலன் ஷெல்வி தாமோதரன், விண்ணின் கோள்களை விரல் நுனியில் ஆட்டி வைக்கும் அதிசயம் அற்புதம், மண்ணின் அரசியலை காட்டும் நகரில் எதிர்க்கும் ஏழை எளியவர் அடங்கும் அரசியல்வாதிகளை கண்டு திருவடியில் சரணடைந்து மெய்யா பக்தி, இன்னல் தீர்க்கும் சேவையில் அவர் காட்டும் ஆழவற்ற அன்பு வீழ்வதைக் கண்டு பகைவர் உன்னத பெருமிதம், பிற துன்பம் கண்டு உருகும் அந்த ஈரமான அருவருப்பின்மை, வான சாஸ்திரமும் மக்கள் சேவையும் இரு கண்கள் என கொண்டார், ஆன்மீக தேடலில் ஆத்மார்த்தமான அமைதியை கண்டார், அரசியல் களத்தில் அறம் காக்கும் போர் வீரனாய் நின்றார், அன்பே சிவம் என ஆன்மீக பாதையில் மெல்ல நடந்தார், கிரகங்களின் சஞ்சாரம் அறியும் ஞான தலைவன் இவர், குடிமக்களின் குறை தீர்க்கும் மக்கள் சேவகன் இவர், அதிகார போதை அருளாராய் திகழும் மாண்பு, அகிலம் போற்றும் வகையில் அமைந்ததற்கே இந்த பண்பு, வாழ்க ஷெல்வி தாமோதரன், வளர்க அவர்த்தம் அரிய பணி, ஆன்மீகம் கலந்த அரசியலில் அவரே ஒரு வைரமணி, நவரசமும் நற்பண்பும் ஒருங்கே வாய்க்க பெற்ற காதலன், மண்ணின் விடிவெள்ளியாய் என்றும் திகழும் மக்கள் தலைவன், வெள்ளித்திரையின் நாயக பிம்பம் இவரிடம் தோற்கும், உச்சி திலகமிட்ட வித்தகர் இவரின் சொல்லால், அச்சம் போக்கும் ஆதித்தன் இவரே, உச்சம் தொட்ட உணர்வின் உறைவிடம் இவரே, இமயமலை போன்ற கம்பீர தோற்றம், சிம்ம குரலோ இவரே, ஜோதிட சாம்ராஜ்யத்தின் வேந்தன், அகிலம் போற்றும் அறிவின் சிகரம், அதிசயம் காட்டும் ஆன்மீக தங்கம்,
கோள்கள் ஆடும் ஆட்டத்தை விரல் நுனியில் வைப்பவர், தோள்கள் நிமிர்த்தி உண்மையை உலகிற்கு உரைப்பவர். சினிமா நட்சத்திரங்களின் ஜொலிப்பும் இவரிடம் மங்கும். பனிமலர் போன்ற புன்னகையில் தீயவை யாவும் நீங்கும். 100 மேடைகளில் ராஜாங்கம் செய்பவர், மாறுபட்ட சிந்தனையால் மக்கள் மனம் வெல்பவர். எதிர்கால துயரம் இவரின் பார்வையால் ஓடும். கம்பீரமான நடை, காந்தம் போன்ற பார்வை, நம்பிக்கை தரும் சொல்லி இவரின் தனி தேவை. ஜோதிடத்துறையின் சூப்பர் ஸ்டார் இவரே. சோதிக்கும் காலத்தை வெல்லும் மந்திரம் இவரே. கிரகங்களின் போக்கை கிள்ளி எறிவார். நரகத்தின் வழியையும் சொர்க்கமாய் மாற்றுவார். கலைஞன் போன்ற தோற்றம், கடவுள் போன்ற வாக்கு, கவலைகள் போக்க வந்த காலத்தின் போக்கு. வெற்றி வாகை சூடும் வேந்தன் இவரே. விதியை மாற்றி எழுதும் வித்தகர் இவரே. வாழ்கவும் புகழ், வளர்கவும் சேவை, வையகம் போற்றும் வானவியல் நிபுணரே. உம் வாக்கு ஒலிக்கட்டும், உலகம் ஜொலிக்கட்டும். ஜோதிட திலகமே நீர் நீடூழி வாழ்கவே. ஜோதிடத்துறையின் உலக நாயகன் உங்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். அனைவரும் அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஜோதிட உலகின் உலக நாயகன் அவர்களுக்கு. ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அன்னதான பிரபு பூபதி ஐயா அவர்களும், மருதமல குருஜி ஐயா அவர்களும், நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி ஐயா அவர்களும் உலக ஜோதிட உலகின் உலக நாயகன் என்ற சிறப்பு பட்டத்தை இவ்விடத்தில் கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். எப்பொழுதுமே ஜோதிடத்துக்கும் மிக உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ஐயா அவர்கள். இங்க ஜோதிடர்னு சொல்றதுக்கு சிலர் தயக்கம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல நீ ஜோதிடர்னு 4 பேத்துக்கு தெரியணும் அப்படின்னு முதல்ல உறக்க சொன்னவர் அவர்தான். நீ ஜோதிடர் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டீங்கன்னா நீ ஜோதிடரே கிடையாது அப்படின்னு சொல்லி அனைத்து ஜோதிடர்களையும் உற்சாகப்படுத்தி இந்த ஜோதிடத்துக்கு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி ஜோதிடர்கள் அப்படின்ற ஒரு மரியாதையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜோதிட உலக நாயகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அதனால கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்கள கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருஜி தானே, மருதமலுக்கு போயிட்டு இவரு பேரு வரல. கடலை மிட்டாய் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து கடலை மிட்டாய் இருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா மற்றவங்க சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். பசி நேரத்தில் இருப்பீங்க, கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பசியை தூண்டும். அப்புறமா நல்ல அறுசுவை விருந்து. அன்னதான பூபதி, அன்னதான பிரபு பூபதி ஐயாவுடைய கைங்கரியத்துல நல்ல நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். எனக்கு எப்பயுமே முகுதங்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம்,
ஒண்ணு சாப்பிடுற நேரத்துல எனக்கு கூப்பிட்டு மயக்க கொடுத்துருவாரு, இல்லைன்னா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு பிறகு வந்து தூக்கத்துல வச்சு என்கிட்ட மயக்க கொடுத்துருவாரு. சோ உங்களோட தான் இருக்கலாம்னு நினைச்சேன். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷாஜி அவர்கள் திருச்சி புதுக்கோட்டையில் இன்னைக்கு அவருடைய நிகழ்ச்சி என்பதனால் அரங்கத்திலிருந்து கிளம்பி 4 மணிக்கெல்லாம் நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். முதலில் நான் நேற்று வராததற்கு மன்னிக்கவும். கீர்த்தி பெரிதா மூர்த்தி பெரிதா? நம்மளுடைய சிவனை சிறுவயதில் பார்த்தது போல் இங்கு வந்து ஆதினமையா அவர்கள், கோவை காமாட்சிபுரம் ஆதினமையா அவர்கள், ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமி ஐயா அவர்கள் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினாரு. 10 நிமிஷம் போன மாதிரி இல்ல. எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள், அறிவு. எல்லாருக்கும் கணவன்மார்களை முதல்ல காப்பாத்திட்டாரு. இங்கு நிறைய சக்திகள் வந்திருக்கிறாங்க. இனிமேல புருஷன் காலடியில பட்டாதான் நமக்கு மிட்டாயினே தெரியும். அதனால இவர்களை கட்டிய புருஷன்கள் ஐயாவால் பாக்கியவான்கள் ஆயிட்டாங்க. அதே போல நம்மளும் பொண்டாட்டி காலை பிடிச்சு கொடுத்தா நமக்கும் மகாலட்சுமி வரும். ஏன்னா மகாலட்சுமியே பொண்டாட்டி தானே. அதனால யாருக்கு சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க. அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா மற்றும் எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேந்தர் டிவி இணைந்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட திருவிழா. எம் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை முகுந்தன் முரளி எப்பப்பெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாரோ, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசி உங்க பசி மயக்கத்தெல்லாம் நான் கெடுக்க விரும்பல. இங்கு நிறைய ஜோதிடத்தை தன்னுடைய மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலும் இருக்கிறவர்கள், மேடையில் எதிர்ப்புறமும் இருக்கிறவர்களும் எங்களையோட பெரிய ஜோதிடர்களா தான் நான் பார்த்து வணங்குகிறேன். இந்த மேடையெல்லாம் இன்னைக்கு நாங்க இருப்போம். நேற்று எவ்வளவு பேர் அலங்கரித்திருப்பார்கள். நாளை உங்களுக்காக இது காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். என்னுடைய அருமை அண்ணன் நரநாராயணன் அண்ணன் அவர்கள், அருமை அண்ணன் கோபு அவர்கள், அருமை அண்ணன் ஐங்கரன் அண்ணன் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் எல்லோருக்கும் ஆசானாக இருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்கள், எல்லாரோடையும் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் அவர்கள், பிரகாஷ் ஐயா, ரத்னகுமார் ஐயா, வே ராமகிருஷ்ணன் ஐயா, அருமை அம்மா வித்யா கார்த்திக் அம்மா, ஜெயஸ்ரீ மேடம், செல்வகுமாரி மேடம், ராஜா சங்கர், ஜிம் முருகன், வேற பரணி பாரதி வந்துட்டு போயிட்டார். அடுத்தது மிஸ்டர் பாபு இருக்கார், திண்டுக்கல் சிவராஜன் இருக்காங்க,
வாஸ்து பண்டிட் நவமணி சண்முகவேல் ஐயா இருக்காருங்க. சீதா சுரேஷ் நண்பர் இருக்கார். ஸோ எல்லா பட்டாளத்தையும் போட்டிருக்கிறாரு. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் மக்களுடன் தொடர்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போட்டிருக்கிறாரு. பரணி பாரதி, குரு நாகராஜன், பண்டிட் பாலசுப்ரமணியம், கோவிந்தராஜ், டாக்டர் எஸ் பிரகாஷ், ரத்னகுமார், ராஜா சங்கர், ராமகிருஷ்ணன், வித்யா கார்த்திக், முகுந்தன் முரளியுடைய துணைவியார், முகுந்தன் முரளி அலுவலகத்தை சேர்ந்த அத்தனை நண்பர்கள், அன்னதானத்துக்கு உதவியவர்கள், உங்களுக்கு எல்லாம் அனைவருக்கும் நீங்கள் கொண்டு செல்வதற்காக அருமையான பேக்கை கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் சர்மா அவர்களுக்கு, வர்மாஜி அவர்களுக்கும், ஸ்ரீ ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் சென்டர் அவர்களுக்கு கேட்டவுடன் 1000 பேக்கை உடனடியாக போட்டு கொடுத்ததற்கு உங்கள் சார்பாக என் சார்பாகவும் நன்றி. ஜோதிடர்னா என்ன பெருமைன்னு நம்ம சொன்ன உடனே 1000 பேக் நமக்கு போட்டு கொடுக்குறாங்கல்ல, இதுதான் பெருமை. ஜோதிடனால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கல்ல, 1000 பேக் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு வார்த்தை கேட்கல. முரளி சொன்னாரு, செல்வி அண்ணா இது மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு கேட்கிறேன். ஐயோ நீங்க உடனே கொடுங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உங்க போட்டோவே நாங்க போட்டுக்கோன்னாரு. என் போட்டோ இல்ல, என் பக்கத்து வீட்டு போட்டோ கூட போட்டுக்கோங்க, எங்களுக்கு பேக்கை கொடுத்தா போதும். முரளிக்கு எப்பயுமே ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்ல குரு கிடைக்கணும். ஜோதிடம் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு கிடைக்கணும், ஆன்மீகத்துக்கு ஒரு குரு கிடைக்கணும். எனக்கெல்லாம் ராகவேந்தர் பீடாதிபதி ஐயா சுவாமிஜி அவர்கள் தான் என்னுடைய குரு. வேலூர் நாராயணி அம்மா தான் அவங்க என்னுடைய குரு. ஸ்ரீ ரவிசங்கர் ஜி தான் என்னுடைய குரு. இது போல நிறைய குருக்கள் எனக்கு கிடைச்சனாலதான் முன்னாடி எல்லாம் நான் இப்படி நிக்கிறேன். இன்னைக்கு என்ன டைட்டில் கொடுத்த? இப்ப என்ன டைட்டில் எனக்கு இப்ப கொடுத்திருக்கிறது? பட்டம். அதான் எனக்கு ஒரு பட்டம் முகுந்த முரளி கொடுப்பாரு. நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் யதார்த்த ஜோதிடரா இருக்கிறது தான் நான் விரும்புறேன். என்னைக்குமே எனக்கு அதுதான் பிடிக்கும். உலகநாயகன் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியும் அவர் கதை என்ன ஆச்சுன்னு. நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது. நான் எப்பயுமே உங்களோட ஒரு தோழனாக தோழியாக உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட்டம் கிட்டம் எல்லாம் சாமிஜி சொன்னதான். எல்லாமே கடைசியில அருணாகொடி அறுத்து உள்ள வச்சிடறது தான் கதை. எதுவுமே நம்மளோட கொண்டு வர போறது இல்லை. ஆனா நம்ம செய்யற புண்ணியங்கள் தான் நமக்கு கொண்டு போகணும்னு அழகா சொன்னார். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் புகழ் உங்களை தேடி வரும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்க. உங்களால முடிந்த நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, வேந்தர் டிவி மூலியமா முதல்லதான் ஜோதிடர்களுக்கு சகோதரர் பிரேம் இங்க இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வேந்தர் டிவி நிர்வாக தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், இளையவேந்தர் SRM ரவி அவர்கள், CO மேடம் அவர்களுக்கெல்லாம் தான் நான் நன்றி சொல்றோம். அந்த எல்லா ஜோதிடரும் வச்சு 10 பேர் 15 பேர் ஒரு ஜோதிட நிகழ்ச்சியை முதலில் அறிமுகம் செய்தது வேந்தர் டிவி தான். முகுந்தன் முரளி எல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கலாம்.
வேந்தர் டிவியில வந்து நாங்க தான் டைரக்ஷன் பண்ணோம், எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு. இதோ இங்க இருக்கிற நிறைய பேர் ஏதோ நம்மளாம் ஏத்துக்கங்க. நம்மெல்லாம் வந்து முதல்ல மைக் இப்படி இப்படி எல்லாம் ஆட்டினாங்க. இப்பெல்லாம் நான் ஸ்டாப் நான்சென்ஸா இருக்குது. அது போல வித்யா கார்த்திக் அம்மாலாம் முதல்ல நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். இப்பெல்லாம் சரவெடி போல பேசுறாங்க. ஆனா எல்லாரும் முயற்சி செய்து இதுல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு டெடிகேட் பண்றதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த உலகம் உங்களை வரவேற்க தயாராக இருப்பதுக்கு தான் இவ்வளவு பேர் இங்க. உங்களுடைய தாந்திரிக சக்கரவர்த்தி கண்ணு மட்டும் தெரியும், முகம் ஃபுல்லா முடியா இருந்தவரு. இன்னைக்கு அவர் எழுதிய புத்தகம் வச்சுக்கலன்னா வீடே சரி இருக்காதுன்னு ஒரு அம்மா பேசுற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவர் புஸ்தகத்தை நீங்க வாங்கலீங்கன்னா அம்மா அவர்கள் சொன்னது என்னன்னா, நீ நாசமா போயிடுவ வாங்கிடுன்ட்டாங்க. தயவு செய்து போறத வாங்கிடு. நமக்கு எதுக்கு சாப்பிடலாம், என்ன சொல்றீங்க? அப்படி இல்லை, எல்லாம் நட்பில். மணிமுருகேசன் ப்ரமோட்டுக்கு பணமா கொடுக்குறாரு, அன்புல. மணிமுருகேசன் இவங்க கிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரி. 5 பைசா கொடுக்கணும் ஒரே வருத்தம். கவலைப்படாதீங்க. சோ இந்த ஜோதிட நிகழ்ச்சியிலே நமக்கு ஒரு சந்தோஷம் என்ன, இன்னைக்கு இவ்வளவு ஜோதிடர்கள் கூறிய கருத்துக்கள், மற்ற விஷயங்கள், அவர்கிட்ட இருந்து வாங்க போறிய விருதுகள், பட்டயம் படித்து விட்டு இன்னைக்கு இருந்து நீங்களும் ஜோதிடர்களாக போறது எல்லாமே நல்லது இருக்கட்டும். ஆனா அற்புதமான ஒரு பீடம் கோவை காமாட்சிபுர ஆதீனம் பீடம். அந்த ஆதீனம் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நமக்கு விசேஷம். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் பல 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 பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில மாறுதா இல்லையான்னு பாருங்க. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பீடம், பீடாதிபதி, ஆதீனம், சங்கர மடம், எந்த மடம் யாராக இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்துட்டா நம்ம சருப்பை கேட்டுட்டு தான் நம்ம நிக்கணும். அவங்க காலு சிவன், அவங்க காலு தான் நமக்கு விஷ்ணு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பென்ஸ் கார்ல வரலாம், பிளைட்ல வரலாம். பீடாதிபதிகள் தான் நமக்கு வாழக்கூடிய கடவுள்கள் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு ஜோசியருக்கு நானுன்னு செருக்கு வந்துட்டாவே கதை முடிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு நான் சொல்றதுதான் எல்லா வாட்டியும், பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆளு யாரு உலகத்துல? 2 பேரு. பொறாமை வைத்தியம் இல்லாம இருக்கணும், 2 பேரு. யாரு? அதுக்கப்புறம் தெரியாது. 2 பேர் தான். பணம் கொடுக்கக்கூடிய பைனான்சியர். நம்ம கிட்ட நம்ம ஜோதிடர்கள், நம்ம கிட்ட வர்றவங்க வளர வளரதான் நம்ம வளருவோம். பணம் கொடுத்துட்டு நீ நாசமா போகணும்னு சொல்லுங்க. அதே போல நம்ம கிட்ட வர்றவங்க வளர்ந்தாதான் நம்ம வளர முடியும். அதனால உலகத்துல 2 பேருக்கு தான், பொறாமையும் கிடையாது, பொச்சரிப்பும் கிடையாது. நம்ம கிளைண்ட் எல்லாம் சில டைம்ல உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறது கூட உதாசீனப்படுத்தாதீங்க. பரவாயில்ல, நீ நல்லா வந்த பிறகு கொடுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா வந்து தங்க காசா கொண்டுவாங்க. நான் சொல்றதுதான்.
நீங்க லக்னத்துல இருந்து லக்ன புள்ளியை கத்துக்கினீங்களோ, 2ஆம் இடம் கத்துக்கினீங்களோ, 5ஆம் இடம் கத்துக்கினீங்களோ, பிதிருஸ்தானத்தை கத்துக்கினீங்களோ, விரயஸ்தானத்தை கத்துக்கினீங்களோ, ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு கத்துக்குங்க. உங்க ஜாதகம் சரியில்லாம வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. யாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் கொடுத்து பணம் கொடுத்து நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கிறது, பணம் கொடுத்து நம்மளே வாங்க வாங்க காலில் விழுந்து கும்பிடுன்றது, இதெல்லாம் ஒரு அருவருப்பான செயல். என்னை பொறுத்த வரைக்கும் உன் தாய் மீது சத்தியம் வைத்து, உன் தாயை நினைத்து தினமும் ஒரு ஜோதிட புக் ஏதாவது ஒண்ணு வாசிங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மணிமுருகேசன் எனக்கு பிடிக்காது, ஆனா புக்கை வாசிப்பேன். முகுந்த முரளி வாரத்துக்கு 2 புக் அடிப்பாரு. இது வேற நினைச்சாலும் படிப்பேன். ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜோதிடனும் வழக்கறிஞரும் படிச்சுக்கினே இருக்கணும். வாழ்க்கையில சாவர அன்னைக்கு கூட படிச்சுக்கினே இருந்தா உங்கள் பின்னாடி பலர் வந்து நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேர் நீங்க ஜோசியம் கத்துக்கினீங்க, உங்களுக்கு முகுந்தன் ஒரு குருவா இருப்பாரு, நிறைய பேர் குருவா இருப்பாங்க. ஈரோடு கோபண்ணங்கிட்ட கூட படிச்சவங்க இருப்பீங்க. குரு கிட்ட கேட்டுருங்க, நான் நல்லபடியா ஜோசியம் தான் வருவேனான்னு கேட்டுருங்க. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஜோதிடனுக்கு எந்த இடம் கரெக்டா இருக்கணும் அது மட்டும் இருந்தா போதுமா? 10ஆம் இடம் மட்டும் இருந்தா போதுமா? 5, 9 யாரு விடுறது? இதெல்லாம் சரியா இல்லைன்னா இதுக்கு என்னன்னா இத பண்ணி எதை பண்ணா ரீசோர்ட் ஆகும்னு பாருங்க. இது போல நமக்கு வந்திருக்காரு குரு, வீடு பக்கத்திலே இருக்காரு, இவர் காலில் போய் விழுந்துருங்க. என்ன ஆயிடும்னா ஒரு குரு ஆசீர்வாதம் வந்ததுன்னா நம்ம ஜாதகத்துல எந்த கட்டம் சரியில்லைனாலும் நம்ம மேக்கப் ஆயிடும். என்னை பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சின்ன வயசுல என் கூட கிரிக்கெட் விளையாடினான்னா அவனுக்கு அந்த பசங்களுக்கு அவன் வீட்டுல அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அப்ப எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கும் பாருங்க. ஈஸ்வரதாஸ் நாலா தெருல பார்சாதி கோயிலாண்ட வந்து செல்வியை பத்தி கேளுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, ஐயோ அவன் துஷ்டன் ஆச்சேன்னு வாங்க. என்னது? ஆனா இன்னைக்கெல்லாம் அவங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் இல்லாம நடக்குதுன்னா என் தாயூருடைய ஆசீர்வாதம், என் குருமார்களுடைய ஆசீர்வாதம். சோ உங்களுக்கு நீங்க ஐயாவை தேடி கோயம்புத்தூருக்கு காமாட்சிபுரி ஆதின ஐயா அவர்களுடைய இடத்துக்கு போனா கூட தொலைவுல இருந்துதான் பார்க்கணும், கும்பிடணும். ஐயா வந்திருக்காரு, எங்க கூட போட்டோ எடுக்கிறது பதில், எங்க கூட செல்ஃபி எடுக்கிறது பதில் நாங்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டோம். ஐயா கூட நின்று ஒரு போட்டோ எடுத்து உங்க டிபியில வைங்க. ஐயா சொன்ன அஷ்டலட்சுமியும் உங்களை தேடி வந்துடும். அவர் பாதத்தை தொட்டு முத்தம் கொடுத்துக்கோங்க. அவர் பாதத்துல யார் வேணுமோ முத்தம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சிவனா நினைச்சு கும்பிடுங்க, பெருமாளா நினைச்சு கும்பிடுங்க, சக்தியா நினைச்சு கும்பிடுங்க. ஐயாவுடைய மனத்துக்கு விசுவாசமா இருக்கு. நல்லா வளர்ந்துட்ட பிறகு ஐயா போட்டோ இவ்வளவு போட்டு உங்க போட்டோ இவ்வளவு பெருசா போட்டுக்காதீங்க. நம்ம நாட்டுல எப்படின்னா வளர்ற வரைக்கும் அப்படிதான். நான் முகுந்தங்கிட்டே சொல்றது, என் போட்டோ ஏன்டா போட்டுன்னு இருக்கிற, என் போட்டோ போடவே நிறைய ஜோசியர் வரமாட்டாங்களே. ஏன்னா ஒரு டிவி நிகழ்ச்சியில
இப்பதான் கேள்விப்பட்டேன் அது. செல்வி சீஃப் கெஸ்டா வரலந்தாருன்னா நாங்கெல்லாம் வரலன்றாங்களாம். டிவி நிகழ்ச்சிக்காரங்களுக்கு தெரியும் யாரை கூப்பிடணும் கூப்பிட வேணான்னு. ஆனா ஏன் இதுன்னா நம்மளும் ஒரு நாள் அது போல வருவோம்னு நம்ம நம்பணும். நாங்கெல்லாம் முதல்ல போய் எல்லா நாளும் சீஃப் கெஸ்டா உட்கார்ந்தோம். கும்பல்ல தான் உட்கார்ந்தோம். அடி உத எல்லாமே பட்டு விஜய் டிவியில சுபவி ஐயாவோட எல்லாம் தர்க்கம் பண்ணி இன்னைக்கு அந்த தர்க்கம் எல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் ஜோதிடர்கள், ஒரு பக்கம் நாத்திகவாதிகள், ஒரு பக்கம் கடவுள் மறுப்பாளர்கள், ஒரு பக்கம் திராவிட கட்சிகள். நான் சொல்றது இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போராடி திறமைகளை நிலைநிறுத்தி இன்ஸ்டன்டா ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லி அந்த ஜாதகத்துக்கு பலனுக்கு தர்க்கம் செய்து அந்த ஸ்பாட்ல அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு அப்படியெல்லாம் வந்த பிறகுதான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். இப்பெல்லாம் வர்றவங்களுக்கு வந்த உடனே என்னன்னா அப்படியே வந்த உடனே அப்படியே ரெட் கார்டு போட்டுக்கணும். முகுந்த முரளி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நிகழ்ச்சி பண்ணுவாரு, இவ்வளவு பேரை கூப்பிடுவாரு, அவங்க குடும்பத்துல அவர் வீடு கட்டுறதுக்கு அவர் பட்டப்பாடு அவங்க ஒய்ஃபுக்கு தான் தெரியும். வீட்டுக்கு எல்லாத்தையும் சுண்ணாம்பு கூட அடிக்கல. ஆனா ஜோதிடத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம். ஆனா வெள்ளையும் சொல்லியுமா வரப்போகுது. முகுந்த முரளிக்கு போன் பண்றது. அதான் சொல்றது, இனிமேல முகுந்த முரளி கிட்ட எந்த போட்டோவையும் போடாது, பேரை மட்டும் போடு. எதுக்கு? இப்ப எங்க போட்டோ எல்லாம் போட்டோதான் உங்களுக்கு தெரிய போதானே. செல்வினா உங்களுக்கு தூக்கத்துல தெரியாது, இவன் தான் கண்ணாடி வச்சிருப்பான், கண்ணை சிமிட்டினே இருப்பான்னு தெரியாது. நரநாராயணனா நாமம் போட்டிருப்பாருன்னு தெரியாது. சொல்லுங்க. குருஜி ஐயானா தெரியாது, பைஜாமாவோட வருவாருன்னு தெரியாது. பார்த்தா தெரியாது. மோடி கோட்டை அந்த காலத்துல போட்ட ஒரே ஆள் நம்மால் தான். முதல்ல ஜோதிடத்துல மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது ஐங்கர் அண்ணன் தான். அவர் கூப்பிட்ட ராசி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர்களை போய் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி மறக்க கூடாது. என்ன முதல்ல ஐங்கர் அண்ணன் தான் கூப்பிட்டாரு நாமக்கல்ல. அந்த காலத்திலேயே அவ்வளவு பெரிய விழா பண்ணாரு. அதுக்காக முகுந்த முரளிய தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்திலேயே எனக்கு கிட்டத்தட்ட 10 பவுன் செயின் போட்டாரு. அடுத்த வாட்டி அது பாக்குற மணி முருகேசன் பக்கத்திலேயே இருப்பாரு கட்டிங் பிளேயரோட. அப்படி கிடையாது. அவர்கள்லாம் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எந்த ஜோதிட கிளாஸும் கிடையாது. நாங்களே கத்துக்கணும். கேரளா போய் கத்துக்கணும், மாயவரத்துல கத்துக்கணும், மயிலாப்பூர்ல கத்துக்கணும், மடிப்பாக்கத்துல கத்துக்கணும், குருவை தேடி போகணும். அப்பெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிக்கை சொல்ல மாட்டார். என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா தான் எனக்கு கத்து கொடுத்தார். பிச்சை போட்டாரு. பிச்சை போட்டாருன்னா அவர் முதல்ல சொன்னார், நீ ஜோசியம் கத்துக்கிட ஓஹோன்னு வருவ, என்னோட பெரிய ஆளாவா வருவேன். என்ன இவர் இப்படி சொல்றாரு? இப்பதான் ஐயா கடந்த வருஷம் தான் இறந்தாரு, மறைந்தார். அது போல நிறைய குருமார்கள்லாம் ஆசீர்வாதம். இப்பெல்லாம் நமக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயே யூடியூப்லயே நமக்கெல்லாம் ஜோசியம் கத்துக்கக்கூடிய பெருமை கிடைச்சிருக்கு. அமெரிக்கால இருந்து முகுந்த முரளி கிட்ட ஜோசியம் கத்துக்கிறது, இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் முகுந்த முரளி நாங்கெல்லாம் இணைந்து சித்திரை மாசத்துக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும். பெரிய ஜோதிடத்தினுடைய சங்கம்
உங்களுக்கு எல்லாம் உடனே ஃபார்ம் எல்லாம் வரும். அந்த ஃபார்ம்ல எல்லாம் பதிவு பண்ணிக்கங்க. பிஜேபிக்காக கிடையாது. மத்திய மந்திரிகள், மாநில மந்திரிகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகள், கட்சியெல்லாம் கிடையாது. நம்ம ஜோதிடர் தான். நீங்க யாருக்கமா ஓட்டு போட்டுக்குங்க. ஆனா எங்களை மறந்துடாதீங்க. சோ விரைவில் புத்தாண்டுக்குள்ளாகவே தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல்ல அரசியல்வாதிகள் தான் மாநாடு போட போறாங்க. முதல் முறையாக ஜோதிடர்கள் 2000 பேர் 2500 பேர் ரெடியா இருங்க. சென்னையிலயா திருச்சியிலயா எங்கேயாவது ஒரு பிரம்மாண்டமா போட்டு ஜோதிடர்கள் எல்லாரும் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து நமக்காக நம்மளுடைய உரிமைகளுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்திற்காக எல்லாருக்கும் சங்கம் இருந்த நமக்கு இல்லைன்னா எப்படி? இன்சூரன்ஸ்ல இருந்து ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மருத்துவ காப்பீட்டுல இருந்து எல்லாத்துக்கும் எங்களால முடிஞ்சது. இந்த ஜோசியத்தினால தான் நாங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆனோம். உடனே இப்ப நிறைய பேர் சங்கம் ஆரம்பிச்சுக்குவாங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எல்லா சங்கமும் இருக்கட்டும். அந்த சங்கத்திலே நம்பரா இருங்க, எங்க கூடயே இருங்க. எங்களுக்கு எல்லாம் பொறாம எல்லாம் கிடையாது. எங்களால முடிஞ்சது நாங்க நல்லது பண்ணுவோம்னா எங்க கூட வாங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா தானே நீங்க வர முடியும். ஆனா வரச்ச ஆளுக்கு ஒரு சவரன் கேட்போம், கொடுத்துருப்போம். எங்களால் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நிறைய ஊர்ல உங்களுக்காகவே தனித்தனியாக யூடியூப் எல்லாம் ஆரம்பிச்சு நீங்களே வந்து நீங்களே பேசிக்கங்க. உங்களுடைய நிகழ்ச்சி அப்படியே நாங்க ஒளிபரப்புவோம். நீங்க பேசுறதுக்கெல்லாம் துட்டு கிடையாது. உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு தான் எங்க வேலை. டைரக்டர் பிரேம் மாதிரி அங்கங்க இருப்பாங்க. நீங்க பேசுறது தப்பா ரைட்டான்னு கத்து கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பேசி அதிகபட்சமா 7 வாட்டி தான் பேச விடுவோம். அதுக்கப்புறம் நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே பேசிக்க வேண்டியதான். டெய்லி வந்து கதவை தட்டக்கூடாது. ஏன்னா ஒண்ணு செய்யறோம்னா அதை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய ஐடியா பண்ணுவீங்கல்ல. அதனால நாங்க கொஞ்சம் உஷாரு, ரூல்ஸ் எல்லாம் போட்டுருவோம். உங்களுடைய போன் நம்பரை போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு அதிலே விளம்பரம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வந்தாலும் எங்களுக்கு 5 பைசா நீங்க ஷேர் கொடுக்க வேணாம். நம்ம காமாட்சி ஐயா போல உங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஆதீனம் கோயில்களுக்கு அரிசி பருப்பு மிளகா வாங்கி கொடுத்தாவே போதும். முருகேசன் ஏதாவது தனி ஷேர் கேட்டா எனக்கு தெரியாது, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, கம்பெனி அதுக்கு பொறுப்பு கிடையாது. சோ நிறைய நல்ல விஷயங்கள் விரைவில் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் எத்தனை மந்திரிகள் வந்தாலும் எங்களுக்கு மந்திராலய சுவாமிஜி, வெள்ளூர் நாராயணி அம்மா, காமாட்சி அம்மா மற்றும் ரவிசங்கர் ஐயா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம் நேரம். இவங்க எல்லாம் நமக்கு அருளாசி பண்ண பிறகுதான் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள், கிரிக்கெட் வீரர்கள், சினிமா நடிகர்கள் எல்லோரும் நமக்காக பேசுவார்கள். விரைவிலே நீங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பா பஸ் டிக்கெட் மட்டும் கேட்காதீங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் நாங்க இடம் தரோம். சந்தோஷமா வாங்க. இது நம்ம குடும்ப விழாவா நினைச்சு வாங்க.
நல்ல சாப்பாடு போடுவோம், டிஃபன் கொடுப்போம், காஃபி கொடுப்போம், கட்டு சாதம் வரைக்கும் கொடுப்போம். ஏன்னா நிகழ்ச்சி செய்தா கரெக்டா பண்ணணும். அது என்னுடைய ஸ்டைல். அது ஆனா வெஜிடேரியன் தான் கொடுப்போம். சென்னைக்கு வந்திருக்கிறோம், இங்க நல்ல ஸ்டார் பிரியாணி கிடைக்கும்னா நாங்க பொறுப்பு கிடையாது. அது முகுந்தன் முரளி ஸ்பான்சர். சோ இவ்வளவு கஷ்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பீங்க. 63 நாயன்மார்கள்ல இருந்து ஆழ்வார்கள்ல இருந்து அத்தனை பேரையும் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இவர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும், என் குருநாதர் ராகவேந்தருடைய ஆசீர்வாதமும், நான் வணங்கக்கூடிய அங்காளம்மன் ஆசீர்வாதமும், இன்னையிலிருந்து ஜோதிடராக பொறுப்பா இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். விரைவிலே நீங்கள் எங்களோட, நாங்கெல்லாம் ஒண்ணுமே வளரல, எங்களோட பெரிய லெவல்ல பிரமாதமா வளரணும்னு மனதார பிரார்த்தனை செய்கிறோம். எல்லோரும் விரைவிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மேடைகளில் அலங்காரமாக நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்து பேச வேண்டும். பொறாம மட்டும் படாதீங்க. பொறாமப்பட்ட யாருமே இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம், அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களை வர விடாதபடி பண்ணிடும். நீங்க என்ன ஒண்ணா நினைச்சுக்கோங்க, செல்வி சாபமா கூட நினைச்சுக்கோங்க. நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கறது, ஜோதிடனுக்கு பொறாமை என்று இருந்தால் அவன் வாழ்க்கை நரகத்தை அனுபவிப்பான். அதை எழுதி வச்சுக்கோங்க. நான் பெரியவன், நீ பெரியவன்னு ஜோதிடர்களை வெளியில நீங்க என்ன வேணுமா, எங்க ஃபீல்ட் அட்வொகேட்ல இருக்கிறோம், அதுல நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா ஜோதிடன் என்பவன் ஐயா பாலகுமாரன் சொல்வதை போல் இதம் சொல்பவன். மக்கள் உங்களை நம்பி வருகிறார். கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்க தாய்க்கு தாய் கடவுள். இது போல் நம்மளுடைய பீடாதிபதிகள், குருமார்கள், அடுத்ததாக உலகத்திலே அதிகமான மரியாதை கிடைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களுக்கு அப்புறம் ஜோதிடர்கள் என்பதை தலை நிமிர்ந்து சொல்வோம். விசிட்டிங் கார்டை கம்பீரமா போட்டுக்கோங்க, டைட்டில் எல்லாம் ஜாலியா போட்டுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஜோதிட சாம்பிராட் இருக்காருனால ஜோதிட சாம்பிராட்டுக்கு சாம்பிராட்னா போடுங்க. அவர் இருந்துட்டு போதும், நீங்க ஜோதிட சப்பானினே போட்டுக்குங்க, தப்பு கிடையாது. சப்பானி ஒரு காலத்துல சாம்பிராட் ஆயிடும். சாம்பிராட்டா இருந்து சப்பானி ஆனாதான் தப்பு. சப்பானியா இருந்து சாம்பிராட் ஆனா பெருமை. சோ இந்த உலக நாயகன் எனக்கு பொருத்தம் கிடையாது, உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்துட்டேன், வாங்கிக்கோங்க. எப்படியாவது உலக நாயகனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சேஷ்டை பண்ணாலும் ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிடும். சோ தயவு செய்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, இப்படி வாங்கிக்கோங்க. கொடுக்குறேன்ல, வாங்கிக்கோங்க. வாங்க மாட்டேங்கிறீங்களா? வாங்கிக்கோங்க. நிறைய மகாலட்சுமியும் கிடைக்கும். லோகத்துல இருக்கிற அத்தனை இவங்களும் கிடைப்பாங்க. ஹாப்பியா இருப்பு இப்போ வாங்குறாங்க பாரு, நிறைய பேர் வாங்குறாங்க பாரு. ஜோதிடம் வாழ்க. ஜோதிடத்துக்காக உழைக்கக்கூடிய முகுந்தன் முரளி, அவர் கூட இருக்கக்கூடிய மணி முருகேசன், அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள், குறிப்பாக முகுந்தன் முரளியுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் தூண்களாக இருந்து மாபெரும் ஒரு அரசியலோடு ஒரு பெரிய கூட்டத்தை இவ்வளவு நேரம் பசியில கடலை மிட்டாய் வந்துச்சா அப்ப எனக்கு தப்பிச்சேன். சோ கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடலாம், தெரியுமா உங்களுக்கு? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உமிழ் நீரை சுரக்க வைக்கும். அதனால எப்பவுமே கடலை மிட்டாய் வச்சுக்கோங்க. வண்டியில எல்லாம் எப்பவுமே இருக்கும். எனக்கு எந்த விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போவேன். ஆனா செல்வி இப்படி கட்டுறாருன்னு நினைப்பாங்க. மேட்ரு அது கிடையாது. கடலை மிட்டாய் கட்டு அந்த காலத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆளுங்க எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். சோ எங்களோட எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதோட
சாமிஜி கிட்ட பர்மிஷன் வாங்கி எல்லாரும் செல்ஃபி எடுத்து வைங்க. அவர் லட்சுமி கடாட்சம் மிக்கவர், ஞாபகம் வச்சு. அவர் ஆசீர்வாதம் இருந்தாவே இன்னில இருந்து உங்க தரித்திரம் போயிடும். என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ அது போயிடும், என்ன நோயில இருக்கீங்களோ அது போயிடும். சோ அவரை போட்டோ வச்சுக்கோங்க, நீங்களும் அவர்கிட்ட நிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, பெருமையா வைங்க. வாழ்க்கையில அம்மாக்கு அடுத்தது குருமார்களை வணங்கி வளர வேண்டும் என்று கூறி உங்களை ஒரு வருஷமும் நான் சந்திப்பேன். அடுத்த வருஷம் 3 முறை சொன்னேன், என் திருச்சி மண்டபத்துல போடுங்க. ஈரோடுலயே போட்டு இருக்கிறா போல திருச்சியில போட்டு இவங்களை எல்லாரும் பஸ்ல கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஜோதிடர்கள் புகழ் ஓங்குக, வாழ்க, வளர்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி. யாரு? அன்னதான பிரபு ஐயா, ஒரு நிமிஷம் ஏந்து நில்லுங்க. ஐயா அவர்கள் கேட்டுக்கோங்க. 60 சுமங்கலி பெண்களுக்கு பட்டு புடவை சுமங்கலி செட். எழுந்து நின்று கை தட்டுங்க இல்லையா? 250 பெண்களுக்கு பிளவுஸும் சுமங்கலி செட். அது இல்லாம அன்னதானம். ஆமா, அன்னதானம் வந்து மன்னிக்கணும், நம்ம தேவராஜ ஐயா பண்றாரு, வந்திருக்காரு. பல்லவா குரூப்ஸ் பண்றாரு. அவருக்கும் ஐயாக்கும் குடும்பம் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துவோம். சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. நம்ம சாமிஜி ஆதீனம் ஐயா அவர்கள் நவகிரக கோட்டை என்று கும்பகோணத்துல எல்லாம் போய் சுத்த வேணாம், கோவில் காமாட்சிபுரத்திலே வந்து நவகிரக பரிகாரங்களை செய்து கொள்வதற்காக ரொம்ப பிரமாதமாக நவகிரக கோட்டை கட்டுகிறார். அதற்கு முகுந்தன் முரளி சார்பாக முதல் கைங்கரியம் அவர் வைக்கிறார். நானும் கண்டிப்பா அவர் ஐயாவை பார்த்து தனியா வைப்பேன், சுவாமியை பார்த்து. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அதில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்து கோவையில் ஒரு நவகிரக கோட்டையை விரைவிலே நாம் சந்திப்போம். அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வோம் என்று கூறி வாழ்த்துக்களுக்கு நன்றி, 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 வணக்கம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தும் எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல்ல போயிட்டு இருக்கு. நம்ம குடும்ப உறவுகளும் அனைவரும் வந்து ஷேர் பண்ணலாம். அதே சமயத்துல வேந்தர் டிவியில நமது நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து நேரத்திலிருந்து இன்று வரை வந்து நேரடி ஒளிபரப்பு போயிட்டு இருக்குது. அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நமது எம்எம் ஆன்மீக கலசம் மாத இதழ் இந்த மாநாட்டிலிருந்து வெளியீடு செய்யப்படுகிறது. நமது மாத இதழை எம்எம் ஆன்மீக கலசம் மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் முன்னாடி வந்து எஸ்கேப் ஆயிட்டேன்.
எம்எம் ஆன்மீக கலசம் மாத இதழ் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜோதிட கட்டுரைகள், ஆன்மீக கட்டுரைகள் என்று வெளியிட இருக்கின்றது. இது எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் சார்பாக வெளியிட இருக்கின்றது. இந்த மாதத்திலிருந்து இந்த புத்தகம் இந்த முதல் மாதத்துல எல்லாத்துக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய தகவல்கள் இருக்குது. ஷெல்வி ஐயா அவர்களும் 2026 எப்படி இருக்கிறது அப்படின்றது முழு பலனும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதை பெறாதவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் உணவு இடைவேளையில. பத்திரிகை துறை நபர்கள் வந்திருக்கிறாங்க. பிரஸ் மீட் ஐயா அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா கோபு ஐயா அவர்கள் ஒரு 2 வார்த்தை சொல்வார், கேட்டுக்கு. வணக்கம் நண்பர்களே. நம்ம செல்வி ஐயா ஒரு அற்புதமா ஒரு மாநாடு ஒண்ணு வர 5வது மாசத்துக்குள்ளார போடணும், ஒரு 2000 பேர் வந்து அதை கலந்துக்கணும் ஜோதிடம்னு சொன்னாங்க. 2000 பேர் இல்ல 5000 பேர் கூட கலந்துக்கணும். அதுக்காக என்னுடைய முதல் அறிவிப்பா என்னுடைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, அதுல ஒரு 1000 பேராவது அவர் வரக்கூடிய அவருடைய சங்கத்துக்கு உறுப்பினராகவும், அதே சமயம் படிக்கக்கூடிய அந்த 1000 மாணவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் அந்த சங்கத்துல உறுப்பினராகவும் சேர்வதற்கு என் மனமார்ந்த வரவேற்புகள். நீங்க அனைவரும் சேர்ந்து ஐயாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லோரும் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸை முறைப்படி கொண்டு வருவதற்கு அத்தனை விஷயங்களையும் ஐயாவின் சங்கம் செய்யும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஆதரவு வேணும். ஏதோ திடீர்னு ஒரு ஆகுது, அவருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, எல்லா வகையிலையும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, அவரே நேர்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்துக்கிட்டு எங்க கூப்பிட்டாலும் சரி வந்து செயலா இருக்கிறப்போ, என்னுடைய மாணவர்கள் சார்பா என்ற படிக்கிற 1000 மாணவர்கள் சார்பா சொல்றேன், 1000 பேரையும் அவர் இணைச்சு அவர் நடத்தக்கூடிய இந்த வருகின்ற மாநாட்டை ஒரு கலக்க போறோம். முதல் அறிவிப்பா நானே அதை கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே. அடுத்தபடி மணி முருகேசன் அனுபவ தாந்திரிக பரிகாரம் கொடுத்திருக்காரு. இந்த புக்கு வச்சுக்கலன்னா என்ன வரும்? ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த மாநாட்டுக்கு வந்துட்டீங்க, ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு தான் போனோம். போலன்னா எனக்கு தெரியாதுப்பா. வாழ்க்கை அன்பிற்கினிய ஜோதிடர் அத்துணை பேர்களுக்கும், அவர் செய்கின்ற 5000 பேர் ஜோதிடர்களுக்கும் நாம் அன்னதானம் செய்வோம். சிறப்புங்கய்யா. ஒரு 3 பேர்த்து நீங்க ஏவி பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்கய்யா. சரி, அப்படியே உட்காருங்கய்யா. ஒன்னாதாங்க வரிசையா ஏவி. வித்யா கார்த்திக், கோபையாது, சொல்றேன் ஐயா. அப்படியே எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்க. பிரஸ் மீட் வந்து இந்த ஏவி 3 பேர்த்து முடிச்சோன்னையும் பண்ணிடலாம். ஐயா வாங்க. சபரிநாதன் ஐயா அவர்கள், சபரிநாதன் ஐயா முடிச்சுட்டு பண்ணிக்கலாங்க. ஐயா முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். வித்யா கார்த்திக், ஜெயம் ஜெயஸ்ரீ. ஐயா ஏவி சீக்கிரம் பிளே பண்ணலாங்க ஐயா. அன்னதான பிற பூபதியாவதும் பிளே பண்ணிருங்க. கீழே உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. ஐயா ராஜசங்கர் ஐயா கீழே உட்காருங்க. எதுக்கு எடுத்துட்டு உட்காருங்க உட்காருங்க.
மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா வெற்றி வழியில் ஜெயம் எழுந்து ஜெயஸ்ரீ போல ஒளிபரப்பும் இளம் சக்தி. நட்சத்திரங்களின் ரகசியம் அவளின் கை சுரூபம். கிரகங்கள் சொல்வதை வாழ்க்கையில் மொழியாக்கியவர். சூரியன் போல அறிவும் உறுதியும், சந்திரன் போல கருணையும் அமைதியும் பரப்பும் சக்தி. ராகு கேது பயங்களை அவர் மாற்றி மக்கள் மனங்களில் நம்பிக்கை விதைத்தார். ஜோதிடத்துறையில் புரட்சி செய்தவர். பழமையான நடைமுறைகளை கலைத்தும் புதிய பாதைகளை திறந்தும் மக்கள் வாழ்வில் ஒளி சேர்த்தவர். பெண் சக்தியின் முகமாக எழுந்து போராட்டங்களில் விடாமுயற்சி காட்டியவர். தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொண்டு அடக்கமும் அறிவும் ஒன்றாக கலந்தவர். மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டவர். சிக்கல்களை எளிமையாக மாற்றி பாடங்களிலும் செயலிலும் வல்லவர். ஜோதிடத்தில் ஒரு முன்மாதிரி. சேவை அவரது உயிர். பணமே நோக்கமல்ல, மக்களின் நலம்தான் இலக்கு. நட்சத்திரங்கள், கிரகங்கள், தசை, பகம், லக்னம் அனைத்தையும் இணைத்து வழிகாட்டினார். அறிவும் அனுபவமும் ஒரே நேரத்தில் மனிதநேயம் அவரது வழிகாட்டு. ஜோதிடத்தில் சாதனை, மக்களின் மனதில் நம்பிக்கை. அவளின் ஒளி எல்லாவற்றையும் காப்பாற்றியது. பெயரில் உள்ள ஜெயம் போல வெற்றி, ஜெயஸ்ரீ போல ஒளி. மக்களின் நலனுக்கு வழிகாட்டும் சக்தி. இளம் தலைமுறைக்கு முன்னோடி, பெண்கள் சக்திக்கு உயிர் ஊட்டியவர். அத்தகைய அரிய சேவை, போராட்டங்கள், மக்களுக்கு உதவி, அவரது அறிவு மற்றும் ஆழ்ந்த கற்றலை போற்றி டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு ஜோதிடத்துறையின் புரட்சி நாயகி என்ற உயரிய பட்டம் வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு இவ்வளவு மரியாதை, கை தட்டுங்க. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா ஒட்டை தீட்டத்தில் அங்கம் உருவாகும். அதுபோல வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து வந்தால்தான் உன் சாதனை உலகில் நிஜமாகும் என்ற வாக்கிற்கு ஏற்ப ஒரு பெண்மணியாக ஜோதிடத்தில் கலைமகளாக வலம் வருபவர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர். வாழ்க்கையில் விதி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை, வலிகளை அனுபவிக்க முடியாமல் மடிந்து சோர்ந்து போகாமல் அதை வாழ்வின் திறவுகோலாக மாற்றி தன்னுடைய சுய சாதகத்தை ஆராய்ச்சி செய்து விதியை மாற்றும் சூட்சமங்களையும் கிரக காரகத்துவங்களையும் பாவக ஆராய்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்நாளில் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி செழுமைப்படுத்தி அதற்கு பின் ஜோதிட ஞானியாக மாறி பல பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கும் பல யூடியூப் சேனல்களில் தன்னுடைய அடைந்த சாதனை பெண்மணி டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள். ஒளி தரும் வலியை தாங்கும் கல்தான் சிற்பச் சிலையாகும் என்ற வாக்கிற்கு ஏற்ப பிரம்மன் இவர் பெண்மணியாக இருந்து ஜோதிடத்தில் சிகரத்தை தொட்ட சாதனை பெண்ணிற்கு அஷ்டலட்சுமி திருவிழாவில் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். நமது முன்னோர்கள் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஒரு அர்த்தம் வைத்துள்ளார்கள் என்ற மெய்ஞான ஞானத்தை மக்களுக்கு உணர்த்தி வரும் பிரபலங்களின் ஜோதிடர் இவர். இந்த கலியுகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கலிதோஷம் இனம் முன்வினை கர்மாக்கள் நீங்க அதற்கு உண்டான வழிமுறைகளை கண்டறிந்தவர். பீமனுக்கு ஆஞ்சநேயர் சொன்ன கலியுக ரகசியங்களை தன்னுடைய அனுபவத்தால் உணர்ந்த மகான் இவர். இந்த கலியுகத்தில் இருந்து விடுபட பிரம்மதேவர் சொன்ன அற்புத வழிகாட்டுதல்கள் தெரிந்து வைத்திருப்பவர். கலியை இறுதி யுகமாக கொண்ட சதுர் யுகம் முடிவரும். மீண்டும் இனிமையான கிருத யுகம். சூரியன், சந்திரன், குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் கூடும் பொழுது தோன்றும் என்கின்றனர் சான்றோர்கள். ஆனால் இந்த கலியுகத்திலும் கல்கி அவதாரமாக நமக்கு கிடைத்தவர் ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள். மதிப்பிற்குரிய ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக்கின் ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிட சிகரம் என்ற சிறப்பான மகத்தான விருதை வழங்கி வாழ்த்தி பெருமிதம் கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா ஆன்மீக சுடர் அன்னதான பிரபு பூபதி பசிப்பிணி போக்கும் பகலவன் நீயே ஈகையில் உயர்ந்த இழகிய மனமே அன்னமிடுவதில் அண்ணல் என ஆனாய்
அகிலம் ஊற்றும் பூபதி நீயே. சிவபெருமான் அமரும் திருக்கோயில் கண்டு சிதைந்தவை மாற்றி திருப்பணி செய்தாய். வானுயர்ந்த கோபுரம் வர்ணங்கள் சூட்டி கும்பாபிஷேக பெருவிழா நடத்தினாய். அடியார் பசி தீர்க்கும் அறை உன் மூச்சு. ஆன்மீக பாதையில் இதுவே உன் வீச்சு. கலசங்கள் மின்ன கும்பாபிஷேகம் கண்டு கைலை நாதனின் அருளை அள்ளி தந்தாய். ஓயாத உழைப்பும் தளராத பக்தி உன்னிடத்தே கண்டோம் மானுட பண்பாய். தேடி வரும் பக்தருக்கு தெவிட்டாத அமுது. நீ செய்யும் சேவைகள் காலத்தின் சொத்து. அள்ளித்தரும் கரங்கள் ஆராய் ஓடட்டும். ஆன்மீக புகழ் எங்கும் மனம் வீசட்டும். பல்லாண்டு வாழ்கவே பூபதி எனும் வள்ளல். பரமன் அருளால் ஓங்குக உன் நற்செயல். ஆலையில் தொழுவது சாலமும் நன்று என ஆதி சிவன் தாள் பணிந்து அறம் வளர்ப்பாய். பசியின்றி வந்தோர்க்கு பாரபட்சம் இன்றி பரிவோடு அன்னமிடும் பண்பின் சிகரம் நீ. சிவன் உரையும் கோவில்கள் சிதிலமடைய கண்டு சிந்தை கலங்கி திருப்பணி செய்தாய். கற்கள் ஒவ்வொன்றும் கைலைநாதன் சொல்ல கற்பனை நெஞ்சும் கலை கோயில் அமைத்தாய். கும்பாபிஷேகம் எனும் பெரும் வேள்வி நடத்தி குவலயம் போற்ற குடமுழுக்கு செய்தாய். கோபுர கலசங்கள் வான்முட்ட உயர்த்தி கோடி புண்ணியம் தேடி தந்தாய். அன்னதான பிரபு எனும் திருப்பெயர் ஏற்று அகிலத்தின் பசி தீர்க்கும் அமுத சுரபினி. பசித்த வயிறுகள் குளிர்ச்சி அடையும் போது பரமன் உளம் மகிழ்ந்து உன்னை போற்றுவார். ஈகை திருக்கரம் இறைப்படிக்கு சொந்தம். குந்தன் இன்பம் என்றும் அன்பின் பந்தம். தளர்வில்லா உழைப்பும் தன்னலமற்ற சேவையில் தரணியில் உன் புகழை தானாய் உரைக்கும். பாடிய பூப்பை கண்டபோது வள்ளலார் பாடினார். பாடிய முகம் கண்டு நீயோ அன்னம் வழங்கினார். பூபதி என்னும் பெயருக்கு ஏற்பவே மண்ணில் புண்ணிய பெயரை நீயும் வளர்க்கிறாய். சிவனடியார் கூட்டம் உன்னை வாழ்த்தும். சிவபெருமானின் அருளும் உன்னை சுட்டும். தர்மம் அதை காக்கும் என்ற முதுமொழிக்கு தார்மீக சான்றாய் நீயும் நிற்கிறாய். குறைவில்லா செல்வம் கோடி பெருகட்டும். நிறைவான ஆரோக்கியம் உன்னை சேரட்டும். ஆன்மீக சுடராய் என்றும் நீ ஒளிர ஆண்டவன் பாதம் நாளும் தொழுகிறோம். பெற்றோர் வழி நின்று பெருமை சேர்க்கிறாய். உற்றார் உறவினர் வியக்கவே வாழ்கிறாய். காலம் கடந்து தர்மம் பேசும். கைலை நாதனின் திருவருள் உன்னை ஆளும். வாழ்க நீ பல்லாண்டு இப்பாரினிலை வளர்க ஆன்மீக பணிகள் தரணியிலை. அன்பே சிவம் என்ற தாரக மந்திரத்தோடு அன்னதான பிரபுவாய் நீடு ஒளி வாழ்கவே. என்றும் எங்களுடன் நீங்கள், என்றும் உங்கள் மனதில் நாங்கள். வாழ்க வளர்க வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் சார்பாக ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் என்ற விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா நீண்ட நாட்கள் தன்னுடைய அனுபவத்தை வைத்து பல பேர் வாழ்க்கையில் சிக்கலும் பிரச்சனையும் உள்ளது. அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்றிய காரணத்தினால் இதை சரியான ஒரு வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் மக்களுக்கு சேர வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தில் தன்னுடைய முன்னோர்கள் கண்டறிந்த சில சூட்சுமங்கள், சித்தர்கள் அறிந்த சில நுணுக்கங்கள், மகான்கள் சொல்லிய அற்புத நிகழ்வுகள் என்று பல தகவல்களை ஆராய்ச்சி செய்து இன்று வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களின் சிக்கலை தீர்த்து வைக்க தாந்திரிகத்தின் மூலமாகத்தான் தீர்த்து வைக்க முடியும். அதுவும் மூலிகையின் அற்புதங்களை உணர்ந்து மூலிகையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று தன்னுடைய ஆராய்ச்சியில் நிரூபித்து காட்டிய மிகப்பெரிய தாந்திரிக வள்ளல். அது மட்டுமல்ல, பல மூலிகைகள் பல பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கக்கூடிய நுட்பமான தகவலை அறிந்து கொண்டு தன்னை நாடி வரும் மக்களின் கவலை தீர்த்து சித்தர்களின் மூலம் பல ஆராய்ச்சிகள் வெளி உலகத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் கொண்டு வந்த மேதை. ஒவ்வொரு தாவரத்தின் ரகசியங்களை அறிந்து மனிதர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அறிந்து இன்று பல தூதர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும், மக்களின் கவலை தீர்க்கும் தாந்திரீகம் என்று அன்போடு அழைக்கும் தாந்திரீகத்துறைக்கு விழிப்புணர்வு கொடுத்த மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக தாந்திரீக சக்கரவர்த்தி என்ற விருதை கொடுப்பதில் பெருமை கொள்கிறோம்.
மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா சத்யா பரிகார சேவையில் தாய்மை கலந்த கருணை ஆயிரக்கணக்கான மக்களின் வேதனைகளுக்கு தீர்வு காட்டியவர். கஷ்டங்களில் சிக்கிய மனங்களுக்கு தீர்வு காட்டும் தாய் போல் பரிகாரத்திற்கு வழியே நம்பிக்கையும் தெளிவும் அளிப்பவர். நவகிரகங்களின் அருள் சக்தியை ஆழ்ந்த பக்தியுடனும் அனுபவ ஞானத்துடனும் மக்களின் வாழ்க்கைக்கு நன்மையாக மாற்றியவர். துன்பங்களில் சிக்கியவர்கள், மன அழுத்தத்தில் தவித்தவர்கள், தீர்வு தெரியாமல் நின்றவர்கள் பலருக்கும் நம்பிக்கையின் புதிய தொடக்கமாக அவரது பரிகாரங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு சடங்கு அல்ல, வாழ்க்கையை நேர்மறை பாதைக்கு திருப்பும் ஒரு தெய்வீக வழிகாட்டல் என்பதை நிரூபித்தவர் சத்யா அக்கா. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சங்க வளர்ச்சிக்கு அன்னதான நன்கொடை நிதி உதவிகள் என்று தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வருகிறார். கொடுமுடி என்றாலே சத்யா அக்கா, சத்யா அக்கா என்றாலே மகேஸ்வரன் என்பதுதான் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நினைவுக்கு வரும். அத்தனை சுவாமி சிலைகளும் தன்னுடைய பரிகார அலுவலகத்தில் வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு மகத்தான தரிசனம் கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் நம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அவரது சேவையால் பலரின் வாழ்வில் மன நிம்மதி, முன்னேற்றம், ஆன்மீக வலிமை நிலைத்துள்ளது. அதனால்தான் இன்றைய தினம் பரிகார உலகமே பெருமையுடன் கொண்டாட பரிகார நவகிரக நாயகி என்ற உயரிய பட்டம் சத்யா அக்கா அவர்களுக்கு மகத்தான மரியாதையுடன் வழங்கப்படுகிறது. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா குருவருள் துணையாய் இறை நம்பிக்கையை உயிராக கொண்ட வாழ்க்கை. காலச்சக்கரத்தில் மனிதன் திசை தெரியாமல் நிற்கும் போது ஜோதியின் ஒளியாக வழிகாட்டியவர் சிலரை. 20 வருடங்களுக்கு மேலாக பாரம்பரிய ஜோதிடத்தை ஒரு தொழிலாக அல்ல, ஒரு தவமாக அர்ப்பணித்து வந்தவர். விதியை மாற்ற முடியாவிட்டாலும் விதியை எதிர்கொள்ள மனதுக்கு வலிமை தந்தவர். இறைவன் நம்பிக்கையை மக்களின் வாழ்வில் உறுதியாக விதைத்தவர். அறிவும் அனுபவமும் அனுசரணையும் ஒன்றாய் இணையும் அந்த புனித பெயர் கோவிந்தராஜ் ஐயா. மறைந்த நெல்லை வசந்த அவர்களின் புனித நினைவாக ஜோதிடத்துறையில் இடையறாத சேவையை பாதைக்கு தொடர்ந்து செய்து வரும் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது இறை அருளுடனும் மிகுந்த மரியாதையுடனும் இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. இறை அருள் உங்கள் மீது என்றும் பொழியட்டும். உங்கள் சேவை காலம் கடந்து நிலைத்திருக்கட்டும். ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா பிரசன்ன சக்கரவர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. கேள்விகள் பிறக்கும் நொடியில் பிரசன்ன சக்கரம் சுழன்று விதியின் மௌனத்தை தெளிவின் மொழியாக மாற்றியவர் நீர். நட்சத்திரம், லக்னம், நேர கணிப்பு அனைத்திலும் உண்மையை தேடி மனித மனம் காக்கும் பிரசன்ன ஜோதிட கலைக்கு உயிர் கொடுத்தவர். குழப்பத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு சொல்லில் தீர்வு தந்து நம்பிக்கையை இழந்த மனங்களுக்கு ஒரு பார்வையில் தெளிவு தந்தவர். அவரவர் வாழ்வில் தொழில், திருமணம், ஆரோக்கியம் என எண்ணற்ற பிரச்சனைகளில் அளவில்லா உதவிகளை செய்தவர். கோவில்கள் பழுது பார்த்தாலும், வழிபாடுகள் ஒழுங்குபடுத்தினாலும், ஆலயங்கள் உயிர் பெறும் பணியில் தன் அறிவையும் உழைப்பையும் அர்ப்பணித்த ஆத்ம சேவை. மக்கள் சேவையும் ஆலய சேவையும் ஒரே பாதை என்று உணர்த்தி பிரசன்ன ஜோதிடம் என்பது தெய்வத்தின் கருணை என வாழ்க்கை முழுவதும் நிரூபித்தவர். இந்த அளப்பரிய மக்கள் நலமும் ஆன்மீக சேவையும் போற்றும் வகையில் மக்களாலும் தெய்வங்களாலும் மனமார்ந்த ஆசீர்வாதம் பெற்ற பிரசன்ன சக்கரவர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பிரசன்ன கலையரசன் என்ற சிறப்பு மிக்க பட்டம் மிகுந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் வழங்கப்படுகிறது.
அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா. ஜோதிடத்தில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கி பரிகாரத்தில் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் ஐயா. கட்டத்தில் இருக்கும் கிரக பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பரிகார சக்கரவர்த்தி ஐயாவின் பலன்கள் மாற்று கருத்து இல்லாத அளவுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அற்புத தகவல். ஐயாவின் வகுப்பு எப்பொழுது வரும் என்று காத்திருக்கும் பல மாணவர்கள் என்ற பெயருக்கு சொந்தக்காரர். நவகிரகங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதனை பற்றி தெளிவான விளக்கமும் பரிகாரத்தையும் வாரி வழங்கும் வள்ளல். சொன்னதை நடக்க வைத்து அதன் வழிமுறைகளை அறிந்து அதன் மூலம் பரிசுகள் பெற்ற நவகிரக நாயகன். ஜோதிடம் மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் முருகன் அருள் பெற்று சென்னிமலை சித்தர் என்று அன்போடு அழைக்கும் சொந்தக்காரர். தானத்தில் தானம் அன்னதானம், அதை மறக்காமல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அன்னதானத்தின் தர்மராஜா தன் கடமைகளை சிறப்பான முறையில் செய்து வெற்றி கொள்ளும் ஜோதிட துறைக்கு அன்புக்கு அன்பு சொந்தக்காரர், உறவுக்காரர் உயர்திரு ஜோதிட சித்தர் TR கோபு ஐயா அவர்களுக்கு ஜோதிட மகா வித்வான் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமிக் கொள்கிறது. இந்த அற்புதமான கவிதை வந்து பாப்பா வந்து பாதிக்கு மேல காலேஜுக்குள்ள பாப்பா எடப்பாடி ஐயாவுடைய பொண்ணு லீவ் போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கமா பாப்பா தான் இது எழுதி கொடுத்துச்சு. அதனால பாப்பாக்கு வந்து பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை செல்வி ஐயா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. பாப்பா பேர் வந்து இலக்கியா. கொஞ்சம் உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐயா அவர்கள் புதுக்கோட்டை கிளம்ப இருக்கின்ற காரணத்தினால ஐயா அவர்கள் இப்ப கிளம்ப இருக்கிறாரு. அப்படியே வெளியே ஒரு 5 நிமிஷம் பிரஸ் மீட் ஐயா அவர்கள் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு ஐயா கிளம்புறாங்க. அடுத்ததாக வந்து உணவு இடைவேளை. நம்ம சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு நம்ம அன்னதான பிரபு பூபதி அவர்கள் 60 சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பட்டுப்புடவை செட்டு 250 நபர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் டிப்ளமோ மாணவர்களுக்கு மற்ற சிறப்பு ஜோதிடர்களுக்கு எல்லாத்தையுமே கௌரவிக்கப்படும் என்பதனை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். சபரிநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்ம சாமிஜி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். சாமிநாதன் ஐயா அவர்கள், சபரிநாதன் ஐயா அவர்கள் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் இருந்து வாங்கிக்கலாம். விஸ்வ ஹிந்து பரிட்சை நிபுணர் ஐயா அப்படியே இந்த டேபிள எடுத்து கொஞ்சம் சாமி கிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ளமா மாணவர்களுக்கு உணவு அருந்திய பிறகு டிப்ளமா சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சாமியிடம் ஆசிரியர் நிர்வாகக்குழு பொறுப்பால கொஞ்சம் வரிசை நிக்க வச்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த டேபிள் சேர்ல கொஞ்சம் நவுத்தி வைங்க. சிறப்பு அழைப்பாளர்ல நம்ம சீனிவாசன் ஐயா, மாரிமுத்து ஐயா, நீங்க அப்படியே கொஞ்சம் கூட்டிட்டு போங்க சாப்பிட்றதுக்கு. ஐயா கொஞ்சம் மேல நிர்வாகக்குழு பொறுப்பாளர் கொஞ்சம் வரிசையா இருந்து எடுத்து கொஞ்சம் வசதி பண்ணுங்க. ஐயா இங்க வாங்க, இந்த டேபிள் எடுத்து வந்து ஓரமா வைங்க. வாங்க, யாரோ ஒருத்தர் பிடிங்க. கிருஷ்ணமூர்த்தி எந்த நவுத்தி வைங்க. அப்படியே டேபிள் சேர்ல கொஞ்சம் நவுத்தி வைங்க. ஒரு சைட்ல வர்ற மாதிரியே ஒரு சைட்ல இருக்கிற மாதிரி இருங்க. ஐயா கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா ஐயா ஒவ்வொருத்தருக்கும் போட்டோ எடுக்க போறீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் நவுத்தி விடுங்க. ஒரு பக்கமா வாங்க, ஒரு பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீழே இறங்கி போற மாதிரி வாங்க. அந்த சைடு யாரும் மேல வர வேண்டாம். அப்படியே இந்த பக்கம் வாங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. உங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி இந்த சைடு வாங்க. ஒரு பக்கமா வாங்க மேல. ஐயா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பக்கமா வாங்க. எல்லாத்துக்கும் சிரமமா இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கமா வாங்க.
ஐயா அப்படியே கொஞ்சம் அங்க அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் அனுப்பி விடுங்க. கோவிந்தராஜ் ஐயா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் இறக்கி விடுங்க கீழே. வரிசையா வாங்க, இந்த சைடு வாங்க. ஐயா வெங்கடேசன் ஐயா கொஞ்சம் அவங்க எல்லாம் கீழே இறக்கி விடுங்க, இந்த சைடு ஒரு பக்கமா வரட்டும். அம்மா கும்பலா நிக்காதீங்க அம்மா. ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இங்க வெளியே பிரஸ் மீட் கொடுக்குது, மைக்ல என்ன எதுவும் பேச வேண்டாங்கய்யா. நீங்க அங்க இருக்கிற நிர்வாகத்துல வச்சு கொஞ்சம் லைன் பண்ணிக்கிங்க. எதுவும் மைக்ல பேச வேண்டாம். இப்ப கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட் ஐயா கொடுக்குறாரு, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. ஐயா அப்படியே செல்ஃபி எடுக்கலாம் கொஞ்ச நேரம் இருங்க. பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா எடுத்துக்குவீங்க. ஐயா பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கீங்க. கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம், இருங்க எடுத்து கொடுப்பாரு. ஐயா அப்படியே செல்ஃபி எடுக்கிறேன், கொஞ்சம் விடுங்கய்யா, ஒரு 10 நிமிஷம். ஐயா பேசணும்னுமே நீங்க எடுத்துக்கலாங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க.